இப்போ இந்த நீயானா ஷோ நடந்தது, அதாவது இந்த நாய்களை பற்றின டிபேட்டு. இந்த நீயானா ஷோவில் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் கோபிநாத் வந்து ரொம்ப அப்ஜெக்டிவாக தான் கண்டக்ட் பண்ணார். இஸ் அ வெரி குட் ஸ்பீக்கர், மாடரேட்டர். அண்ட் வந்து அவர் பேசுனதில் வந்து பாயிண்ட்டு தப்பாக இல்லை. எனக்கா வந்து இதில் 2 அணி பேசுகிறாங்க. அனிமல் லவர்ஸ்னு சொல்கிற அணி வந்து ஸ்பீக்கர்ஸ் ஒன்றும் ரொம்ப மெச்சூர்ட் கிடையாது. அகெயின்ஸ்ட் பேசுகிறவங்க வந்து பேனல் ஆஃப் லாயர்ஸ் இதெல்லாம் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பேசியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. படவா கோபியை கூப்பிட்டு பேசினார். படவா கோபியோட சன் இதனால தான் 8 வயசில் இறந்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த டைம் வெளில விடலை டியூ டு சிக்னஸ். நிறைய ஃபேமிலிஸில் நிறைய டெத்ஸ் இருந்திருக்கு. யாருக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுன்ற டிபேட் இருந்திருக்கு. எனக்கு வந்து சொன்னவங்க வந்து இந்த டோட்டல் இது வந்து 8 hours ஷூட் பண்ணாங்களாம். ஆனால் வந்து இந்த நாய் வேணான்னு சொல்கிறவங்களோட பாயிண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெங்தனானால எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக 36 நிமிஷம் போட்டிருக்காங்க. அப்போது பேச தெரியாதவங்க பக்கம் ஸ்ட்ராங்கான மாதிரி ஆகிடுது. ஆனால் அவங்க பேசுகிறதுல அர்த்தமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா இப்படி வச்சுக்கோங்க, அதாவது நாயை தூக்கி வச்சுக்கோங்க கையில், பெரிய சொர்நாயாக கூட இருந்தால் கூட பரவாயில்ல, என்னை தாளாட்ட வருவாளோ அப்படின்னா கூட நீங்கள் பாடுங்க. ஆனால் உங்கள் பாயிண்ட்டு தப்பு. நான் வந்து நாய் வளர்ப்பேன், அதை யாரை போய் கடித்தாலும் நான் வளர்ப்பேன், நான் வந்து வளர்த்துட்டு தான் இருப்பேன் இப்படின்னு சொல்கிறது தான் உங்கள் தரம் நியாயம். அஃபெக்டட் குடும்பத்துக்கு நீங்களாக வந்து காம்பன்சேஷன் தரப்போகிறீங்க. இந்த பக்கம் அதாவது டாக் வந்து வேக்சினேஷன் கொடுத்து எலிமினேட் பண்ணோன்னு சொல்லவங்க தான் கரெக்டு. அதை வந்து கோபிநாத் வந்து கரெக்டாக தான் மாடரேட் பண்ணார். யார் பொறுப்பேற்றுப்பாங்க? அதாவது இங்கிலீஷில் கேட்பாங்க, ஹூ இஸ் டு பில்ட் அ கேட்டு, பூனைக்கு யார் பண்ணி கட்டுறது? அதே மாதிரி இந்த இஷ்யூக்கு யார் பண்ணி கட்டுறதுன்னா இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க, சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இதை பற்றி எனக்கு எந்த அக்கறை இல்லைன்னா நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு பொறுப்புள்ள பிரஜை இல்லை என்பது தான் அர்த்தம். தலைவலியும் வயிற்றுவலியும் அவனவனு வந்தால் தானே தெரியுன்றாங்க. அதே மாதிரி நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கு அந்த பாதிப்பு வரும்போது தெரியும், ஓஹோ இப்படி தானா இந்த விஷயம்ன்ட்டு. அதாவது சில இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இஷ்யூஸ் சோஷியல் மீடியாவில் அவன் குடும்பம் கதவை தட்டி வரும்போது தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இந்த பேசுகிறீங்களே அனிமல் லவ்வர்ஸு, ஒரு புனித தாயார் பேசுகிறாங்களே, அந்த தாயார் எங்கேயாவது ஒரு இடத்துல கடி வாங்கின்னு தான் தெரியும். ஸ்ட்ரே டாக்ஸ் கேன் நெவர் பி யூஸ்ட் ஆஸ் பெட்ஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பெட்டு வேணுமா வளங்க. அது கூட இந்த சில பிராண்டெல்லாம் அந்த ஃபெரோஷியஸ் பிராண்ட் ஆஃப் டாக்ஸ்லாம் பேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க வேர்ல்டு லெவலில். ஏதாவது அந்த நாக்க தொங்க போட்டுன்னு வெறித்தனமாக கிடைக்கிறது. முன்னாடி இது இருந்தது, கிரேட் டைட் இருந்தது, லேபர் கிடையாது, அல்சேஷன் இருந்தது, பெட்புல் இருந்தது. இதெல்லாம் பேன் பண்ணணும்னே சொல்லியிருக்காங்க. எனக்கு அது வந்து அது பல்ல அவ்வளோ ஷார்ப்பு. கடித்தா நாய் கடித்தா மாதிரி இருக்காதுங்க. அதுக்கு டேஸ்ட்டு மாம்சம். அந்த மாம்சம் எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு கடிச்சு எடுத்துரும். இன்னொன்று, நாய் கடிக்கிறது மட்டும் டேஞ்சர் இல்லை, அது திறந்தும் போது நம்மளுக்கு ஓடுறதுக்கு திசை கிடையாது, சுற்றி வந்துடுது, கடிக்காமல் விடாது. அதுக்கு நெக்ஸ்ட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து எனக்கு என்ன, அவர் நாய் கடி வாங்கிட்டாரு போயிட்டே இருக்காங்க. அப்போது பெட்டு வளைங்க. ஆனால் ரோட்டில் எடுத்து அதாவது வந்து சொல்லுவாங்க, நடு ரோட்டில் இருக்கிற நாயை குளிப்பாட்டு நான் எடுத்து வச்சு குளிப்பாட்டி அதை நல்லா பெட்டாக வளர்த்தது நல்லா செய்யுங்க. அதோட புத்தி அதுக்கு தான், அப்படி தான் தெருவுக்கு தான் போகும்ன்ட்டு. இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல. ஒருத்தர் வந்து பாம்பேயில் வந்து அவரோட ப்ரொஃபஷர் வந்து திருவோட வச்சு எடுத்துகிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு நாள் பணக்காரன் ஆகிடுவார், ஒரு கார் வாங்குவார். அவரை வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. என்ன சார் பண்ண போகிறீங்க? ஆமாம், எனக்கு என்ன தேவையானதெல்லாம் கிடச்சிடுச்சு, அந்த காரை ஓட்டின்ட்டு திருவோடு எடுத்துகிட்டு போய் பழையபடி என் தொழிலுக்கு நான் போக போகிறேன்னுவார். இதை நான் எந்த இதுவும் டிகிரேடிங் எதுவும் யூஸ் பண்ணல, நல்லா பார்த்துக்கோங்க. தெருவில் போகிற டாக்ஸ் அப்படி தான். அதனால் நான் அதை எடுத்து அடாப்ட் பண்ணுறேன், நான் சாப்பாடு போடுறேன், நான் காப்பாற்றுறேன். சாப்பாடு போடுங்க, தயிர் சாதம் போடுங்க 2 நாள், உங்கள் கிட்டே வராது இதுக்கு கிடைக்கணுன்ற வெறியும் போயிடும். நம்ம வளர்க்குற அனிமல்ஸ் இன்னொரு ரீசன் யாருக்குமே தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த குளோபல் ஹீட் இன்க்ரீஸாக இருக்குல்ல, ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு நல்ல நாடி ஜோசியர் சொல்லியிருக்காரு, அடுத்த மாதம் 6-7 டிகிரி டெம்பரேச்சர் ஏறுமா, மழையும் வருமா. மனுஷங்களால் நம்மளாலேயே தாங்கிக்க முடியலையே. இந்த தெருவில் போகிற டாக்ஸ்க்கெலாம் ஷெல்டருங்கிறது எங்கே இருக்குது? யூ ஆர் ஸ்டார்டிங் அ ஜூ ஃபார் அனிமல்ஸ். இந்த நாய்களெல்லாம் பிடிச்சி ஒரு நல்ல இடத்துல அடைக்கலம் கொடுத்து ஃபுட்டு வழங்கினேன். முன்னாடிலாம் கேஸ் சேம்பரில் போட்டு சாவடிச்சிருவாங்க. நாய் பிடிக்க வேன் ஒரு ஃபோன் அடிச்சா வந்துடும். இப்போலாம் என்னமோ பெரிய ப்ளூ கிராஸில் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அனிமல் லவ்வராக இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் ப்ளூ கிராஸில் வளங்க.
பெட் கிணல் வைங்க. ஏன்னா நீங்கள்லாம் தியாகிங்க. ஆனால் மற்றவங்களாம் வந்து அவங்க உயிரை கொடுக்குற அளவுக்கு தியாகிகள்ல. ஒரு நாய்க்கா ஒரு மனுஷன் உயிர் வரத்தில்ல, ஒரு பூனை உயிரை கொடுக்கறது கூட வரத்தில்லை. கடவுள் படைப்பில் இதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஒரு பாட்டு இருக்குது பின்னாடி, உருவங்கள் மாறலாம், கமல் ரஜினி எல்லாம் அதில் கேமியோ கெஸ்ட் ரோல் வருவாங்க. அதில் வைஜி மகேந்திரன் வருவார், ஒரு பாட்டு. அவர் பையன் இறந்து போயிடுவார். ஆண்டவனே உன்னை வந்து சந்திக்க வேண்டும், நியாயம் என்று என்னன்னு நான் கேட்க வேண்டும் அப்படிங்குவார். இந்த நாய்க்கடி இதிலெல்லாம் வந்து இது பண்ணுறவங்களுக்குலாம் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஆஸ்க், ஆண்டவனே உன்னை வந்து சந்திக்க வேண்டும், நான் அசிங்கமாக சொன்னேன்னா நீ அதை தாங்கிக்க வேண்டும். ஒரு ஷோக்கு இந்த எஜுகேட்டட் பீப்புள் வெர்சஸ் லே பீப்புள் நியாயமானா எனக்கு தெரியாது. அவங்க ஸ்பீக்கர்ஸ்க்கு எந்த பேசிஸில் எடுக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஒருத்தர் வரும்போது குவாலிஃபிகேஷன் வச்சோ இல்லை அவங்க அனுபவம் வச்சோ இந்த ஷோக்கு எப்படி எடுத்திருப்பாங்கன்னு என்னோட அசம்ஷன் நாய் பிடித்தவர்கள், நாய் வளர்ப்பவர்கள், அதை எதிர்ப்பவர்கள், இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ மேபி அவங்களுக்கு பிரிச்சிருக்கும் போது இந்த ஆடியன்ஸோட லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி கேட்டகரி தெரிஞ்சிருக்காது. இதை நிச்சயமாக அசஸ் பண்ணோம். எக்ஸ்பர்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்தால் ரெண்டு பக்கத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஒருத்தர் வந்து ஃபாருக்கு பேசணும், ஒருத்தர் வந்து அகேன்ஸ்டுக்கு பேசணும். எக்ஸ்பர்ட்ஸ் கூட்டு வந்தால் அப்படி தான் இருக்கணும். இந்த ஷோவில் வந்து பார்த்தா ரொம்ப லாப் சைடடாக இருந்ததா, ஒரு பக்கமே வந்து இருந்தது, இந்த பக்கம் வந்து அறியாமையில் பேசுகிறாங்க. ஸோ அந்த அறியாமையில் வந்து அவங்க புரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு யார் அதை அவங்க வளர்க்குறாங்களோ அவங்களுக்கே அந்த பாதிப்பு வந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதில் ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா, ஹாங்காங்கில் பண்ண மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ் ஹாவ் டு பி எலிமினேட்டட். அதில் வந்து மர்சியே கிடையாது. எலிமினேட்டடாக அந்த அப்பாவி உயிரை கொல்லணும்னு நான் சொல்ல, சத்தியமாக நான் அனிமல் லவர் தான். அதுக்காக அனிமல் லவ்வர்ஸாக இருந்துட்டு ஹியூமன்ஸை பலியானா அது கொடுக்க முடியாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது அந்த 8 hours ஃபுல் ஃபுட்டேஜ் வெளில வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் உண்மை என்ன. ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக போயிடலாம். சில கோர்ட்டில் பார்த்துருக்கேன், ஒரு வக்கீல் பேச ஆரம்பிப்பார், சில லேடி அட்வொகேட்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க, பாயிண்ட் சரப்பட்டாஸ் மாதிரி வச்சுட்டு எதிரணி வக்கீல் அப்படி உட்கார வச்சுருவாங்க. அப்ஜெக்ஷன்ற வேர்டு இங்கே வராது. அது மாதிரி வந்து இது எதுக்கு சொல்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், ஹியூமன் சேஃப்டி, எல்லாருக்கும் அது ஒன்று தான். உங்கள் பிள்ளைங்க பாதிக்கப்பட்ட அவங்க வயர் எரியாதா, அவங்களோட லைஃபு கேரியர் அவுட்டு. நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க 8 மாதம் வச்சுருந்தாங்களாம் அவங்க பிள்ளை இருந்துட்டான். இன்னொரு அம்மா சொன்னாங்க 1 மாதம் வச்சுருந்தாங்களாம் அவங்க பிள்ளை இருந்துட்டான். அப்போ அந்த பெற்றோர்கள் வந்து அவங்களோட வயிற்றுச்சலை புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ இதில் எந்த விதமான நியாயமும் இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த இஷ்யூ இன்னைக்கு நான் பேசுகிற இந்த செகண்ட் அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஐ ஆம் an அனிமல் லவர், நோ டவுட்ஸ், பட் மோர் தென் தட் ஐ எம் a ஹியூமன் லவர், கேட் பெட் லவர். அதனால் வந்து ஸ்ட்ரே டாக் மெனஸை தவிர எங்கேயா கேட்டில் மெனஸ் வேறு ஏதாவது அனிமல்னால தொலைனா அதுக்காக நான் போயிட்டு சிங்கத்தோட கூண்டில் சண்டை போடுறேன் உங்களை யாரும் ஜூக்கு சொல்ல. சிட்டியில் டாக்ஸை தவிர ஏதாவது ஒரு அனிமல் மெனஸ் பண்ணுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது நீங்கள் கேட்குறீங்க நாய் இல்லைன்னா குரங்கு வரும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. குரங்கு வந்து நாயால் பிடிக்க முடியாது, நாயால் சோறு ஏறி ஓட முடியாது. குரங்கு வந்தால் சோறில் வரும், மரத்துக்கு மரம் தாவும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாத வர குரங்கு வந்துன்னு தான் இருக்குது. முன்னாடி ஒரு ரூமர் விட்டாங்க, சைனாலேருந்து 3 குரங்கு அனுப்பிச்சிட்டாங்க கப்பலில், அது வந்து கொரோனா வைரஸை கொண்டு இருக்குன்ட்டு. குரங்குக்கும் பாவம் அதுக்கும் சாப்பாடு. குரங்குலாம் நிறையா வந்து இந்த மலை கோவில்கள் அந்த சைடு தான் இருக்கும். குரங்கும் குரூப்பாக வந்தால் அதுவும் வழிப்பறி தான். நாய் இல்லாதனால குரங்கு மட்டும் இல்லைங்க சொன்னாங்க, உள்ள திருடர்கள் வர மாட்டாங்களாம். அதுக்கு இவராட்ச பாயிண்ட்டு செம பாயிண்ட்டு கோபிநாத். ரியலாகவே திருடர்கள் வர மாட்டாங்க. நீங்கள் நாயை வளர்க்குறீங்களா, அதை வந்து பிடிக்க வேண்டியதாக. இப்போ போலீஸு சட்டம் காவல்துறையோட இது என்ன செம பாயிண்ட் அது. அதாவது பேசுறது இன்னும் ஜஸ்ட்டு நான் வந்து நாய் வளர்க்குறேங்கிறதுக்காக ஒரு டிஃபென்ஸில் பேசுகிறதோட இது வந்து எதுக்கு என்ன நோக்கத்துக்கு ஒரு பொது நலத்துக்கு சொல்லப்படுறது அந்த மாதிரி மட்டும் இந்த பாயிண்ட் எடுங்க. இது நாய்க்கு எகெயின்ஸ்டாவோ நாய் வளர்ப்புறதுக்கு எகெயின்ஸ்டாவோ இல்லை. வேணுமா ஒருத்தர் சொன்னார், அது கக்கா போனால் கூட என் வீட்டு மொட்டை மாடியில் தான் போவோம், வெளில போகாது. அந்த மாதிரி வளர்க்க முடியும்னா நீங்கள் ஸ்டேட் ஹவுஸை கூட எடுத்து வேக்சினேஷன் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுங்க, அதுக்கு ஒரு மறுமலர்ச்சி கொடுங்க. நிறைய பேர் வந்து இந்த வாழ்க்கை எழுதுவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி நீங்களும் அதுக்கு ஒரு மறுமலர்ச்சி கொடுங்க. அடுத்தவர்களுக்கு அதை அபாயம் கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. இப்போ இந்த நியானா ஷோ நீங்கள் கேட்டு இந்த கோபிநாத் ஆங்கர் பண்ணதை நான் பார்த்தேன். அவர் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு பயஸ்டாக பேசுகிற மாதிரி தெரியல. அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியாக தான் இந்த காமெடியில் ட்ரால் அடிப்பாங்களே, சிங்கமுத்து இவன் அடிப்பானே, சந்தான செருப்பால் அடிப்பானே, பலார் பலார் பலார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன தூக்க மாட்டேங்கிற போல செருப்பால் அடித்த மாதிரி இருந்தா. இல்லை செருப்பால் தான் அடித்தேன்.
ஆப்ஜெக்டிவிட்டிங்கிறது ரெண்டு பக்கமும் என்ன நியாயம் இருக்குங்கிறது எடுத்து பேசினது. இந்த முறையில் அவர் ஒன்றும் ஒரு அனிமல் வெறியராக பேசின மாதிரி எனக்கு தெரியல. அவர் பேசுனது சோஷியல் இஷ்யூ நிறைய பேசியிருக்காரு. இதுலேயும் வந்து இன்னைக்கு வந்து டே டு டே நடந்திருக்கிற ஒரு இஷ்யூக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் பேசியிருக்காரு. இதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒரு விஷயம் எடுத்து போட மாட்டோம்னு சொல்லிட்டு போட்டால் அது அந்த ஷோக்கு எத்திக்ஸ் கிடையாது. மேபி இவங்க நிறைய தமிழ் படம் டீசர் பார்த்துட்டாங்க போல இருக்கு. அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க மலையாள படத்துக்கு கூட மலையாள படம் வந்து உள்ளே போய் பார்க்க வேணாம், வெளியில் வந்து போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்ட்டு. இந்த ஷோவில் பண்ணது அந்த மாதிரி தான் இருக்குது. சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று. அதாவது சில பேர் சொல்லுவாங்க நான் சொல்கிறதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன். நான் வந்து இதை போட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டது அந்த ஆடியன்ஸை பாதிக்கிற மாதிரி. அப்போ வந்து இது வந்து அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரி. நான் வந்து ஒரு நல்ல இதுக்கு நான் பேசுகிறேன். அப்போது உங்கள் லெவல் அவ்வளோதானா? நீங்கள் போகுனா நீங்கள் மனுஷங்களா? உங்கள் லெவல் அவ்வளோதானா? 8 hour ஃபுட்டேஜை வந்து போட்டு அசிங்கப்பட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து தற்கொலைக்காரங்களாம் பேசுனாங்க. இப்போ இன்டர்வியூ சொல்கிறாங்க அந்த 8 hour ஃபுட்டேஜ் வந்து போட்டு கொடுப்பாங்க. இந்த 8 hour ஃபுட்டேஜை போட்டிருக்கிறப்பானா இது வந்து ஃபைனல் டிசிஷன் ஒரு சேனல்னு வரும்போது இட் இஸ் த சீஃப் எடிட்டர் ஹூ டிசைட்ஸ். எவ்வளோ நான் 10 hour கூட பேசியிருக்கலாம். இந்த போர்ஷன்ஸ் போடு, இந்த போர்ஷன்ஸ் போடு, இப்படி போட்டால் சேனலுக்கு டிஆர்பி ரேட்டிங் அதிகம் ஆகும். அதில் ஆச்சி மசாலான்ற வேர்டை விடுறாங்களா இல்லை, இந்த அப்பளான்ற வேர்டை விடுறாங்களா இல்லை, அதெல்லாம் தான் ஷோக்கு முக்கியம். மீனிங் ப்ரமோஸ். ஸோ இந்த ஷோ எந்த பக்கம் வந்து சாச்சா வெயிட்டேஜ்ன்றதுல தான் அவங்க பேசியிருக்காங்களே தவிர இதில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து இது பண்ணல. இன்ஃபேக்ட் முன்னாடி ஒருத்தர் கோர்ட்டில் இதுக்கு வந்து பிஏஎல் கூட போட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேட் ஆஃப் மெலஸ்க்கு. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுங்கிறது ஃபாலோ அப் இல்லை. ஆர்கனைஸ் இல்லை, ஆர்கனைஸ் அது ஒவ்வொருத்தரோட ஸ்டைலு. ஒரு ஆர்கனைஸ்டுங்கிறது வந்து உங்கள் டெஃபினேஷன் பிரகாரம் பண்ணாலும் நீங்கள் ஷோக்கு எடிட்டராக போகணும். ஸோ அந்த விஷயத்தில் கமெண்ட் பண்ண முடியாது. த காம்பியர்ஸ் அண்ட் த எடிட்டர் டிசைட் ஃபைனலி எந்தெந்த போர்ஷன். நான் வந்து லக்ஷ்மி மேடமோட நீயா நானா ப்ரோக்ராமில் லைவில் 2005 வந்திருக்கேன். 2007 வசந்த் டிவியில் வந்து 2 தடவை எஜுகேஷன் கவுன்சிலிங் பற்றி வந்திருக்கேன். என்னோட போர்ஷன்ஸ்லாம் எடுத்தாங்க, அன்கட்டாக தான் போட்டாங்க. ஸோ இதில் எது போட்டால் ஒரு சேனலை பொறுத்தவரைலாம் என்ன, தேர் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஒன்லி ஆன் டிஆர்பி ரேட்டிங்ஸ். அப்போ பாருடா இத்தனை பேர் வந்து அனிமல்ஸ் வானான்னு சொல்லியும் இங்கே ஒரு செட் ஆஃப் அனிமல் லவர்ஸ் இருக்காங்க, இவர்கள் அல்லவோ மாமனிதர்கள். அதுதான் இந்த ஷோவோட நோக்கம். இவர் கோபிநாத் மேலே ஃபைல் பண்ணது என்னன்னு எனக்கு தெரியாத டீட்டெயில்ஸு. அவர் என்ன போர்ஷன் அஃபென்சிவாக பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. மேபி அதோட டீட்டெயில்ஸ் வந்தவுடனே ஐல் பி ஏபிள் டு கமெண்ட் ஆன் இட். ஆனால் கோர்ட் வந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்குன்னா தேர் மைட் ஹவ் பீன் சம்திங் ராங். இது வேணும்னு செய்யறதில்லை, இன்அட்வர்டன்ட்னு சொல்லுவாங்க. அறியாமை தவறுகள் நடக்கலாம். அதனால் வந்து அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேனே தவிர கோபிநாத் அஸ் அ ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் யாரையும் அஃபெண்ட் பண்ணுறதுக்கு பேச மாட்டார். ஏக் பார் தோத்து கூட பேசுவார், அவ்வளோதான். ஷோ ப்ராப்பராக இருக்கான்னு கேட்டால் மிஸ்டர் உங்களை பற்றி தான் பேசுங்க, ஒரு விஷயம் வாங்கலை, நீங்களும் ஒரு கேமியோ கொடுங்களேன். ஏதாவது இந்த சூப்பர் ஹீரோ போயிட்டீங்களா, போயிடுச்சு, இது நல்ல நாய், இதை அடாப்ட் பண்ணிக்கலாம். அதே திரும்பி நின்று உன்னை கடிக்க வரேன்னா அது நல்ல நாய் திரும்பி வருது, பயமாக இருக்குது. சரி நீங்கள் அந்த பக்கம் போயிடுங்க, உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறேங்க. இந்த ஷோ வந்து பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையானா ரெண்டு பக்கமும் கருத்துகள் சமநிலையில் சொல்லப்படவில்லை. ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ கொஞ்சம் லாப் சைடடாக தான் இருந்தது. ஒரு பக்கம் தான் ஹெவியாக வெயிட் கொடுத்தாங்க. ஸோ ஷோங்கிறது நம்ம கொண்டு போகிற டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது உண்மைகள் அதிகம் புதைக்கப்பட்டது. எதுக்காக இந்த ஆப்ஜெக்டிவாக எடுத்தாங்களோ அது எடுக்கப்பட்டது, அவ்வளோ. நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேங்க. அதாவது வந்து நாய் வளர்க்கணுன்னா உங்கள் வீட்டு உள்ள வளங்க, உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க. வரவங்ககிட்டையும் வாலாட்டி அதை ட்ரெயினர் எப்படி ட்ரெயின் பண்ணுறாரோ அப்படி தான் வரும். அப்போது அந்த நாய் வளர்க்குறதுல வந்து வரவங்ககிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக, நிறைய பேர் வீட்டில் நாய் இருக்குனாலே வரமாட்டாங்க. அந்த ஆவாஸ் ஜோக்கு தான் ஞாபகம் வருது. பிவேர் ஆஃப் டாக்ஸ்னு போட்டு வச்சுருக்க, நாய்க்கள் ஜாக்கிரதைன்னு போட்டு வச்சுருக்க. ஆவாஸ் செஞ்சிங்கன்னு அப்புறம் படம் மூஞ்சியில் என்டாஷ் கையை வச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ நாய் வளர்ப்பது அவரவர் தனிப்பட்ட உரிமை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சுதந்திரத்துக்கு சொன்ன டெஃபரன்ஸ் தான். நீங்கள் நாய் வளங்க, என் மூக்கில் படக்கூடாது. தப்பித்தவரை நீங்கள் அதை சுற்றும் போது உங்களுக்கு படாத இடத்துல பற்றக்கூடாது. அதில் நாய் கடியில் உங்களுக்கு படாத இடத்துல பற்றக்கூடாது. ஸோ உங்கள் சேஃப்டியை முதல்ல பாருங்கள். பீரியாடிக்கலாக அதுக்கு வேக்சினேஷன் கொடுங்க. நாய் வீட்டில் வளர்க்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது.
மாதம் 5000 ரூபா மினிமம் எடுத்து வச்சான். அதுவும் பெட் டாக்ஸ்லாம் 10,000 ரூபா. அதுக்கு ஆர்கெட் கொடுத்து, ஊசி கொடுத்து, அப்புறம் பெட் ஃபுட் போட்டு, அதுக்கு பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணிவிட்டு, நாயை என்றைக்குமே சின்ன டாக்ஸ் எடுத்து எது கடிக்காதோ அதை பெட் டாக்ஸோட படம் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். நாய் என்றைக்கும் கூட இருக்கும், விசுவாசமாக இருக்கும், நன்றித்தனமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அடாப்ட் த கேட்டகரி ஆஃப் டாக்ஸ் லைக் ஜோ ஜிட்ஸு, காய்சன், தொட்டி நாய்ங்க. அதுக்கு வாயே இவ்வளோதாங்க. அதெல்லாம் பச்சை குழந்தை. எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு நாய் வளர்த்தோம். நம்புங்க, அந்த நாய் கடிக்க தெரியாது, கவ்வ தெரியாது. ஒரு இடத்துல கொண்டு விட்டோம். எனக்கு ஏர்லினா மார்னிங் ரொம்ப ஓடிட்டு இருந்தது. அந்த காரை வந்து 20 கிலோமீட்டர் துறந்துட்டு வந்திருக்கு. நாய்க்கு இருக்கிற நன்றி அந்த மாதிரி. நாய்க்கும் குணம் உண்டு. அதனால் வந்து பெட்டு டாக் வளங்க. மற்றவங்களுக்கு இப்போது சில வீட்டில எல்லாம் நாய் கத்திட்டு இருக்கும் விடிய விடிய. அதை ஒரு நெய்பர் அப்ஜெக்ட் பண்ணார். ஆனால் இதுவே குழந்தை கத்துனா அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வித்தியாசத்தை நல்லா பிடிச்சிட்டு அனிமல் லவர்ஸ் நீங்கள் தாராளமாக வளங்க. அடுத்தவங்களை கடிக்காத அளவில் பார்த்துக்கோங்க. உங்களால் ஒரு உயிர் போகக்கூடாது. அது வந்து மனுஷன்தான் இருந்தாலும் சரி, பூனைதான் இருந்தாலும் சரி. ராபிஸோட டெத்து எவ்ரி இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பயங்கரமாக இன்க்ரீஸில் இருக்குது. ஆனால் ராபிஸை தவிர மற்றது விட்டாங்க. அதாவது ஹைட்ரோஃபோபியான்னு ஒன்று வரும். தண்ணியை பார்த்தாலே பயம் வரும். அந்த தண்ணிக்கிட்ட ஹைட்ரோஃபோபியா மீன்ஸ் ஃபியர் ஆஃப் வாட்டர். ராபிஸ்க்கு வேறு மாதிரி நாட்கள் இது வந்து எச்ச வரும். ஸோ ராபிஸுங்கிறது சொல்லப்பட்ட ஒரு டிசீஸு. வாட் அபவுட் த வூண்ட்ஸ் காஸ் பை த டாக் பைட்டு? அது எவ்வளோ டீப் போயிருக்கு, ஃப்ளஷ் எந்த அளவுக்கு பாதிருச்சுக்கு. இதுக்கு வந்து மல்டிபிள் செயின் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த சொல்லப்பட்ட விஷயம் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ராபிஸ் அலோன். ஆனால் இயர் பை இயர் டெத் டியூ டு ராபிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், இந்த கிராமத்து சைடு நடக்கிறதுலாம் இட் இஸ் நாட் ரிப்போர்ட்டட். ப்ராப்பராக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோன்னா இப்போ நம்ம அந்த பாப்புலேஷன் எடுக்கிற மாதிரி நிச்சயமாக நம்மளால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரூவ் பண்ண முடியும். தட் இஸ் ரிப்போர்ட்டட் டெத் டியூ டு ராபிஸ் ஆர் ஆல்வேஸ் ஆன் த இன்க்ரீஸ் டே பை டே.